அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஈஷோபனிஷத், கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு வந்து மந்த்ரா 1, ஈஷோபனிஷத் மந்த்ரா 1 பார்க்க போறோம். மந்திரம் 1 எல்லாருக்கும் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. மந்திரம் 1. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? என்ன மந்திரம் பார்த்தோம்? என்ன இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி வந்து இன்வகேஷன், ஈஷோபனிஷத்தோட அறிமுகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்வகேஷன் ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணத் பூர்ணம் உதாச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யத்தே. இதுல முக்கியமா வந்து 3 விஷயம் பார்த்தோம். இன்வகேஷன்ல வந்து மூணு விஷயம் பார்த்தோம். அதாவது என்ன 3 விஷயம் பார்த்தோம்? முழுமையானது அப்படின்றத பார்த்தோம். முழுமையானது, ஷேர் பண்றேன். ஓம் பூர்ணம் பூர்ணம் இதம் பூர்ணம் உதச்சதே. 3 விஷயங்கள் வந்து முழுமையானது மற்றும் பூர்ணமானது, கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத பார்த்தோம். பகவான் கிருஷ்ணர் பூர்ணமானவர். அவர் படைத்த 2 விஷயங்கள், ஒன்று பௌதிக உலகம், மற்றொன்று உயிர்வாளிகள். இந்த பௌதிக உலகமும் முழுமையானது, உயிர்வாளிகளும் முழுமையானவை. பகவான் கிருஷ்ணர் எப்படி முழுமையானவர்? பகவான் கிருஷ்ணர் எப்படி முழுமையானவர்? யாருக்கு விடை தெரியுமா? பகவான் கிருஷ்ணர் முழுமையானவர். இந்த பௌதிக உலகம் முழுமையானது மற்றும் உயிர்வாளிகள் முழுமையானவை. Krishna is complete because he is the origin, Prabhu. He is the origin of this complete universe. He is the source. He is the source. He is the source. Okay. He is the source. வேற என்ன கொடுத்திருக்காங்க? அவர் படைத்தவை எல்லாம் முழுமையானவை. அதை விட அவர் குறைந்தவராக இருந்தால் முழுமையான சொல்ல முடியாது. தன் படைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிருஷ்ணரிடம் இல்லை என்றால் அது முழுமைக்கு ஆகாது. இது வந்து கிருஷ்ணர் வந்து உருவம் உள்ளவர் அப்படின்ற உருவம் இல்லாதவருக்கான ஒரு விளக்கம் வந்து உருவம் உள்ளவர் ஏனென்றால் தன்னோட படைப்புக்கும் உருவம் உண்டு அப்படின்ற ஒரு விவாதம்.
கிருஷ்ணா எப்படி முழுமையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பரம்பொருளை வந்து 3ஆக பிரிக்கிறார்கள். பிரம்மன், பரமாத்மா, பகவான். கிருஷ்ணர் வந்து பகவான். பகவான் முழுமையானவர். பகவான் அனைத்தும் சீட்டு இருக்கக்கூடியது. அதாவது பிரம்மன் மற்றும் பரமாத்மா. சச்சித் ஆனந்த விக்கிரகா. சோ இது வந்து வெறும் பகவானுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். சச்சித் ஆனந்தம் விக்கிரகா. சத்துனா இட்டர்னிட்டி அப்படின்னா என்றும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சித்துனா காக்னிசன்ட், அதாவது அறிவு, முழுமையான அறிவு. அதுக்கப்புறம் ஆனந்தானா பிளிஸ், சந்தோஷம். அதுக்கப்புறம் விக்கிரகா, உருவம் உள்ளவர். சோ இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரே பரம்பொருளான ஒரு விஷயம்னா அது பகவான். அந்த பகவான் என்ற அந்த டைட்டில் இல்லைன்னா வந்து என்டைட்டில்மெண்ட், அந்த பகவான் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். சோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் முழுமையானவர். ஏன்னா எல்லாத்தையும் வச்சிருக்கார். சர்வ ஐஸ்வர்யங்களையும் வைத்திருப்பவர், முழுமையாக வைத்திருப்பவர் கிருஷ்ணர். இந்த விஷயத்துல வந்து கிருஷ்ணர் முழுமையானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பௌதிக உலகம். பௌதிக உலகம் எப்படி முழுமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌதிக உலகம் வந்து செயல்படுவதற்கு வேறொரு தனிப்பட்ட அல்லது வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவையில்லை. சூரியன் உதிப்பது, சூரியன் மறைவது, மாதங்கள் மாறுவது அல்லது பருவங்கள் மாறுவது, வின்டர் குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம், இதெல்லாம் வந்து கரெக்டா அதாவது நேரத்துக்கு ஏத்தாற் போல தானாகவே இயங்குகிறது. இந்த தானாக இயங்குவதற்கான ஒரு சக்தி வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும்படியாக வெளியே இருந்து ஏதும் ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்படுவதற்கு தேவையில்லை. அருவவாதிகள் விவாதம் என்னவென்றால், இந்த உலகம் வந்து ஒரு பொய்யான விஷயம், ஒரு ஃபால்ஸ் அப்படின்வாங்க. இல்லை, இந்த உலகம் வந்து உண்மை, ஆனா தற்காலிகமானது. நிரந்தரமான ஒரு பொருள் கிடையாது, ஆனா உண்மை. இந்த உலகம் இருக்கக்கூடிய விஷயம் அனைத்தும் உண்மை, ஆனா தற்காலிகமானது. சோ அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து இந்த பௌதீகம் உலகம். சோ 2 விஷயம் வந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து வருது. கிருஷ்ணர் முழுமையானது. கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரக்கூடிய 2 விஷயங்கள் வந்து, ஒன்று ஜடப்பொருள், இன்னொன்று உயிர்வாளிகள். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஆர் பர அபார சக்திகள், சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர். சோ ஜடப்பொருள் ஒரு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என அனைத்தும் வந்து ரொம்ப முழுமையானது. உயிர்வாளிகள் எப்படி முழுமை அடைவனர்? எப்படி உயிர்வாளிகள் எப்படி முழுமை அடையலாம்? எப்படி உயிர்வாளிகள் முழுமை அடையலாம்? ஸோ இப்போ அந்த ஸ்லைடு பார்த்தோன்னா 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்வொகேஷன் ரீகேப். நம்ம இன்வொகேஷன் பார்த்துக்கிறோம். நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் ரிலேஷன் வித் சுப்ரீம், அன்டவுட்டட். இந்த 3 விஷயம். அதாவது நம்ம எப்படி முழுமை அடையலாம் அப்படின்னா, அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது சாதாரண அறிவு கிடையாது, உன்னத அறிவு. உன்னத அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உன்னத அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதற்காக கிருஷ்ணரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக கிருஷ்ணரை
கொடுக்கின்ற அறிவோ அல்லது கிருஷ்ணர் பற்றியான அறிவை நாம் ஏன் வளர்த்து கொள்ள வேண்டும்? எதற்காக நம் உன்னத அறிவு தேவைப்படுகிறது? எதற்காக? Prabhu, because okay, ma'am. You go ahead, Amma. Sri Vidyamati, tell me. Knowledge of the Supreme will only make us complete. Illana, we are incomplete. Knowledge of the Supreme will make us complete. Okay, very good. Because ஒரு அறிவு இல்லாத போது நம் செயல் அறியாமையை குறிக்கிறது. அறியாமை என்ற ஒரு விஷயம் இருளை போல, அறிவு என்ற விஷயம் ஒரு ஒளியை போல. எங்கு அறிவு இருக்கிறதோ அங்கு அறியாமை மறைகிறது. ஒரு செயல் செய்யும் பொழுது அதை புரிந்து செய்வதற்கும் புரியாம செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சோ அறிவு தேவைப்படுகிறது. ரஞ்சி மாதாஜி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இதை சொல்லுங்க. I was meant to say, Prabhu, உன்னத அறிவு இருந்தால் பக்தி தொண்டு செய்யலாம். So it's a different. வெரி குட். நோ, இந்த பாயிண்ட் தான். அதாவது பக்தி தொண்டு என்றால் ஒரு உறவை வளர்த்துக் கொள்வது, மறைந்து போன உறவை புதுப்பிக்கிறது. அந்த புதுப்பிக்கிறதுக்கான வழி நம்மளுக்கு அறிவு தேவைப்படுகிறது. கிருஷ்ணர் யார், ஜீவாத்மாக்கள்னால் என்றால் என்ன, இந்த கிருஷ்ணருக்கும் ஜீவாவுக்கும் உள்ள உறவு என்ன, இப்படிப்பட்ட அந்த அறிவு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உறவு ரொம்ப முக்கியமானது. பௌதிக உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த உறவு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம் ஒரு உறவு. ஆனால் அந்த உறவு முழுமை அடைய மாட்டேங்குது. நம்ம உறவு பல விஷயங்களுக்கூட உறவு வைத்துக் கொள்கிறோம். உடல் ரீதியான உறவு, நம் மொழி ரீதியான உறவு, நாடு ரீதியான உறவு, ஜாதி ரீதியான உறவு, வெவ்வேறு உறவுகளை நாம் வைத்துக் கொண்டாலும் அந்த உறவுக்கான வேலைகளை செய்தாலும் திருப்தி அல்லது மன திருப்தி அடைய முடியவில்லை. சோ அந்த உறவு ஆத்மாவுக்கான உறவு ஏங்குகிறது. இந்த பௌதிக உலகத்தில் கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் நீடிப்பதில்லை. உதாரணத்துக்கு பௌதிக உலகத்துல ஒரு திருப்தியான உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் சொல்லலாம், இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எங்க அப்பா அம்மா நல்லா என்ன பாத்துக்கிறாங்க, நான் எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு மனைவி நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள், மனைவிகள், என்னோட மாமனார் மாமியார், என்னோட அப்பா அம்மா, என்னோட சகோதரர்கள் சகோதரிகள், என்னோட பக்கத்து வீட்டுக்காரன், என்னோட ஸ்ட்ரீட்டு, என்னோட நாடு, என்னோட சமுதாயம், என்னோட ஜாதி, எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நானும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பாத்துக்கிறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு? ஏன்னா உறவு என்றால் அங்கு இரு நபர்கள் இருக்கிறார்கள். பௌதிக உலகத்தின் பிரச்சனை என்ன? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. உறவு கிடைப்பது ரொம்ப கடினம், கிடைத்த உறவு நீடிப்பது ரொம்ப கடினம். ஏனென்றால் ஏதோ ஒரு மனிதன் இறப்புக்கு நேராகும் பொழுது அந்த உறவு முறிவுகிறது. ஒரு கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கும், நாங்க 2 பேரும் ரொம்ப அந்யுன்யமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விபத்துலயோ இல்லைன்னா முதுமையிலேயோ இல்லைன்னா இறப்பிலோ ஏதோ ஒரு மனிதன் இன்னொரு உறவை பிரிவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனா நிரந்தரம் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த உறவு ஆத்மாவுக்கு உறவு கொடுப்பது இந்த பக்தி தொண்டு மூலமாக தான். ஸோ இதுதான் இதுல இருந்து அப்படியே ஈஸ்வரபனிஷத்து அப்படியே டிராவல் பண்ணுது. ஸோ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். கிருஷ்ணர் கம்ப்ளீட்டு, அவர்கிட்ட இருந்து வர விஷயம் கம்ப்ளீட்டு,
அப்புறம் வந்து உயிர்வாளிகள், அதாவது ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்படி வந்து முழுமையாக இருப்பது அப்படின்றத பார்ப்போம். இப்ப மந்த்ரா 1 பார்ப்போம். மந்த்ரா 1. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சம் ஜகத்யம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருதா கஸ்யஸ்வித் தனம். இங்க வந்து ஈசாவாஸ்யம் என்ற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறாங்க. ஈஷாவாஸ்யம் என்ற தத்துவத்தை நிலைநாட்டுறார்கள். ஈஷானா என்ன? ஈஷா ஈஷானா என்ன, யாருக்கா தெரியுமா? இத பகவான் என்ற போட்டிருக்கு. பகவான். ஈஷா, ஈஷானா ஒரே நிமிஷம். ஈஷா இல்ல. ஈஷானா கண்ட்ரோலர். இந்த பகவானால் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் இல்லைன்னா விஷ்ணுவை குறிக்கிறது. சில சமயம் ஈஷானா சிவனையும் குறிப்போம். பொதுவா ஈஷானா கண்ட்ரோலர். போன நம்ம இதுல பார்த்தது வந்து ஈஷா, நம்ம எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அனைத்தையும் படைத்தல், அனைத்தையும் காத்தல், அனைத்தையும் உருவாக்குதல். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷா பகவானால் அவசியம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இதம் இவை, சர்வம் எல்லாம். யத்கிஞ்ச எதுவானாலும் ஜகத்தியம் பிரபஞ்சத்தின் உள், ஜகத் அசைவன அசையாதவன என அனைத்தும் தேன அவரால் தியக்தேன ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு புஞ்சிதா ஏற்க வேண்டும், மா கூடாது, கிருதா பெறுவதற்கு முயலுதல், கஷ்யஸ்வித் பிறருடைய தனம் செல்வம். மொழிபெயர்ப்பு: பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. சோ பிரபஞ்சத்தில் உள்ள நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயம் கட்டுப்படுத்துவதும் மற்றும் சொந்தமானது யாரு? யாருக்கு சொந்தம்? பகவானுக்கு கண்ட்ரோல். பகவானுக்கு சொந்தம், கிருஷ்ணருக்கு சொந்தம். எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும், தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கும் சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இன்னொரு வாட்டி மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். இங்க வந்து ஒரு பிரின்சிபல், ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறாங்க. என்னன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. ஓகே, சொந்தமானது யாரு கண்ட்ரோல் பண்றது? சோ இந்த உலகத்துல வந்து ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணணும். ஏன் மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? ஓகே, இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொழிபெயர்ப்பு முடிச்சுட்டு நம்ம கேள்வி போறோம். ஸோ
சரி, ஓகே. ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கும் சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. இதை யார் சுருக்கமா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்றது யாருன்னா சுருக்கமா சொல்ல முடியுமா? சிம்பிள் வேர்ட்ஸ்ல. நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கூடவா எடுத்து வச்சிருக்கிறோம். That's not ours actually, but we still think that's ours and claiming it's ours. Not only that, அளவா எங்களுக்கு எடுத்ததும் காணாதண்டு everything is ours. நிறைய விஷயத்த நம்ம வச்சிருக்கோம், தேவையில்லாத விஷயத்த நம்ம வச்சிருக்கோம், அது நம்மளது கிடையாது. ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன், இதை வந்து எப்படி சொல்லணும்? கிருஷ்ணரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றவை எல்லாம் விட்டுறோம். கிருஷ்ணரை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் விட்டுறணும். சூப்பர். இந்த பார்க்க முடியாத அதான கொடுத்துருக்காங்க, அசைறது அசையாதன. அப்ப பார்க்க முடிய விஷயம், பார்க்க முடியாத விஷயம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், நம்ம கிட்ட இல்லாத விஷயம் எது இருந்தாலும் அனைத்தும் யாரு எஜமான்? கிருஷ்ணர் சொந்தமானது. ஓகே, எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய பங்கை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஓகே, இங்க வந்து விவாதத்திற்கு வந்து ஒரு நிறைய விஷயம் இருக்கு. நான் செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா, அனைத்தும் சொந்தமானது கட்டுப்படுத்து இந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. கட்டுப்படுத்துதல், சொந்தமானது, ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு, ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். சோ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் வந்து படைப்பதல் மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தை காத்துக்கொள்வது, அது வந்து மெயின்டெனிங் அண்ட் கிரியேட்டிங், கண்ட்ரோலிங். ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை வந்து ஓன் பண்ணணும். ஓகே, சொந்தமாக்கணும். எதற்காக கண்ட்ரோல் பண்றோம்னு ஒரு ஆசை வருது? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்ட்ரோல் பண்றது இந்த உலகத்துல வந்து ஏதேனும் ஒரு உதாரணம், கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. Why do we want to control things? Do we control sometimes? Yes, because we think it's ours. Okay, we think it's ours, we want to control. Okay, but why do we control? Why do we want to control? Something we own, we want to control. So that is one argument. Give an example of controlling. Okay, what are the things we control? Say in case இப்ப எங்களோட ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ஆளுக்கு ரெண்ட் கொடுத்திருந்தா, we control that, don't do this, don't do that, pay this one, that, like that. We want to control the property. Yeah, it belongs to me. We want to control the situation.
we want to control some people also, right? மனிதர்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். ரிலேஷன்ஷிப் உறவுகள்ல வந்து நம்ம கண்ட்ரோல், எனக்கு வந்து டிரைவர் சீட் தான். சில டைம் நம்ம பார்த்திருப்போம், சில பேர் கார் ஓட்டுவாங்க, அவங்க கார் ஓட்டலனாலும் கார் ஓட்டுறவங்க கிட்ட எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டே வருவாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா இல்லைன்னு தெரியாது. They don't want to drive, they can drive, but they will not allow the person who is driving according to his own way of driving. Hey, அப்படி போடாது, இப்படி போ, இப்படி போ. தனக்கு ஒரு அடையாளம் கொடுப்பதற்காக. என்னம்மா? தனக்குன்ற ஒரு அடையாளம். இதுதான் வந்து ஒரு இது இந்த உலகத்துல வந்து without control there is no enjoyment. If you want to enjoy something, then there is an element of control in that thing. So people think the more I control, then there is more enjoyment for me. எதற்காக போர் நடக்குது, எதற்காக சண்டை நடக்குது, எதற்காக பிரச்சனைகள்லாம் வருது? ஏன்னா they want to control. So for example, இந்த மியூசிக் சேர் மாதிரி நினைச்சுக்கோங்க, அதுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. அப்ப நிறைய பேர் சண்டை போட்டுப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த சேர்ல உட்காரணும். அது போலதான் இந்த உலகமும். So the more we want to control, we think that I can enjoy. பட் ஆனா வந்து அது உண்மை கிடையாது. ஏன்னா யார் வந்து இதை கட்டுப்படுத்துவது, யார் வந்து உருவாக்குனது? கிருஷ்ணன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வரலாம். ஸோ நம்ம ஏன் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னா, அப்பதான் அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி போகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு விஷயம் வந்து நம்புது அப்படின்னா நம்ம நினைச்சுக்கோம், ஓ இது வந்து எனக்கு தான், நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனா வந்து அதே வந்து நம்ம வந்து இது எந்த கிடையாது, நான் பார்க்கக்கூடியது, நான் அனுபவிக்கக்கூடியது, அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அனைத்தும் கிருஷ்ணருக்கே சொந்தம் அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி போயிடும். ஓகே, அடுத்த விஷயம் என்ன போட்டிருக்காங்க, அடுத்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, கோட்டா சிஸ்டம். இல்லைன்னா வந்து இங்க தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு. சோ நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பங்குனா என்ன? சரி, இல்லைன்னா நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். ரஞ்சி மாதாஜி, நீங்க ஏதாவது ஒரு இப்ப ஏதாவது பொருள் ஏதாவது வாங்குனீங்களா? சொல்லுங்க. Honestly, Prabhu, only food items. Only what? Only food items. Food items, okay. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் ஏதோ வாங்கிருக்கீங்க. Yes. ஏதோ ஒரு ப்ளூபெர்ரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. Yes. Yeah, strawberry. Yeah. Oh, strawberry. Yeah, I read your mind. Okay, strawberry. நீங்க என்ன பண்ணீங்க, அதை வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? ஃப்ரிட்ஜ்ல. நான் என்ன பண்றேன், நான் வேகமா வந்து அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அந்த ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு கோபம் வருமா, இல்ல பிரச்சனை வருமா? நான் வந்து உங்களுக்கு தெரியாத மனுஷன் நினைச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் ஒண்ணும் சொல்லிருக்கீங்களா அது பிரபு? எங்க ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க மறைச்சு ஃப்ரிட்ஜ்ல எங்கேயோ வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்க சாப்பிடணும்னு ஆசையா ஸ்ட்ராபெரி வாங்கின்னு வந்து நாளைக்கு எப்படியாவது ஸ்மூதி போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா யோகட்ல போட்டு சாப்பிடணும், ஏதோ ஒண்ணு அந்த ஸ்ட்ராபெரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கீங்க. நான் வந்து அந்த ஸ்ட்ராபெரி எடுக்கிறேன். அப்ப நீங்க சொல்றீங்க எதுக்காக எடுத்த? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ராபெரி மட்டும் இல்ல, இந்த ஃப்ரிட்ஜ், இந்த வீடு எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. நீ எதுக்கு உரிமை கொண்டாடுற? நான் எடுத்து சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இதுதானே இப்ப பார்த்தோம். எல்லாமே கிருஷ்ணருக்கு. அப்ப நான் வந்து உங்க ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிடலாமா? கரெக்டா தப்பா? Correct, but we won't agree.
இது ரெக்கார்ட்ல இருக்கு மாதாஜி. Yeah. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சாபரியோட சேர்த்து உங்க ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு வந்துருவேன். இல்ல பிரபு, சரியான கோவம் தான் வரும். இட்ஸ் ட்ரூ. ஈவன் தோ நான் அதே பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம்ல. இப்ப நான் வந்து ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா அனைத்தும் எனக்கே சொந்தம். அப்ப வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், அதே பிலாசபி நான் உங்களுக்கு கோட் பண்ணலாம். கோட் பண்ணி நான் எடுத்துக்கலாம். ஓ, இது வந்து எல்லாருக்கும், எல்லாம் கிருஷ்ணருக்கு, எல்லாமே கிருஷ்ணர் தானே, அப்புறம் என்ன நான் எடுத்தா என்ன அப்போ? ஸோ ஆக்சுவலா வந்து அது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இங்கதான் கோட்டா வருது. அதாவது வந்து என்னதான் கிருஷ்ணருக்கு சொந்தமானாலும் யூ ஆர் த செகண்டரி ஓனர் ஆர் கேர் டேக்கர். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம், அது நான் எடுத்துக்கிட்டேன்னா அது தப்பு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்பதான் கேள்வி என்னன்னா, அப்போ மனிதனோட கோட்டா என்ன? எது வந்து, ஏன்னா வந்து நம்ம மோஸ்டா வந்து போதுன்ற மனசு வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பௌதீகத்துல இருக்கும் பொழுது, பௌதீகத்தோட ஒர்க்கிங் இன்ஜின் என்ன, பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா காம்படிஷன், இல்லைன்னா வந்து ஒரு ரேஸ் மாதிரி. அங்க வந்து நீங்க வந்து போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் வந்து ரொம்ப கம்மியா தான் பார்ப்போம். நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதும் அப்படிதான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதுல வந்து கோட்டா என்ன, மனிதனுக்கான கோட்டா. ஸோ ஹவ் வி நோ, ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எதற்காக விஷயங்கள் கொடுக்கப்படல. ஸோ ஓகே ஃபைன், இந்த உலகம் நம்ம முன்னாடி போன வாட்டி டிஸ்கஸ்ட் அந்த இன்வோகேஷன்ல கூட, இந்த உலகம் வந்து ரொம்ப கம்ப்ளீட், எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதற்காக கொடுத்துருக்காங்க? This world is complete and it is to enjoy. To enjoy. We can't enjoy. So why it is given complete? Can we enjoy? No, there is no enjoyment in this world known as enjoy. There is no enjoyment. அப்ப ஏன் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க? அப்ப நம்மளோட கோட்டா என்ன? வாட் இஸ் அவர் கோட்டா? வாட் இஸ் ஒதுக்கப்பட்ட விஷயம், நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட விஷயம், மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன? என் கேள்வி புரிஞ்சுதா? நம்ம விவாதம் ஏதாவது டவுட் இருக்கு? என்ன உங்களாம் சொல்லிக்கல பிரபு, எங்கட நிழல் தான் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லையா? That's what they say. And I don't know. நம்ம படிக்கலாம், நம்ம இப்ப ரீட் பண்ணலாம். மேபி இந்த இதை நீங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல இதை வச்சுக்கோங்க. எல்லாமே கிறிஸ்டருக்கு சொந்தமானது, அவர் தான் உருவாக்குனது, அவர் தான் வந்து படைத்தல் காத்தல் எல்லாம். எல்லாருக்கும் ஒரு கோட்டா அலோகேட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு கோட்டா அலோகேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பேக்ரவுண்ட்ல வச்சுக்கோங்க. அதோட நம்ம வந்து இப்போ அந்த பொருளுரை படிக்க போலாம். ஓகேங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணல இதுவரையும். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஓகே, படிக்கலாமா? கேள்விகள் இல்லைன்னா படிக்கலாம். பொருளுரை. ஓகே, we'll start பொருளுரை. If you have a question, you can raise hand. வேத ஞானம் குற்றமற்றதாகும், ஏனெனில் இது பகவானிடமிருந்து தொடங்கி ஆன்மீக குருமார்களின் பக்குவமான சீட பரம்பரையில் வாயிலாக கீழ் நோக்கி வருகிறது. வேத ஞானத்தின் முதல் வார்த்தையை பேசியவர் அவரே என்பதால் இந்த ஞானத்தின் தோற்றுவாய் தெய்வீகமானதாகும். சோ வேத ஞானம் குற்றமற்றதாகும். எதனால வேத ஞானம் குற்றமற்றதாகும் அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயும் பார்த்துருக்கோம்.
வேதாஸ் ஆர் ட்ரூ நாலேஜ் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டுங்களா? இது வந்து சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு அறிவு, ஞானம். பகவானால் பேசப்பட்ட வார்த்தைகள் அப்பௌருஷ்யா என்று அறியப்படுகின்றன. அப்பௌருஷ்யா, பகவானால் பேசப்பட்ட வார்த்தைகள் அப்பௌருஷ்யா. அவை எந்த ஒரு பௌதீக மனிதனாலும் வழங்கப்பட்டவை அல்ல என்பதை இச்சொல் சுட்டி காட்டுகிறது. கிருஷ்ணர் பேசுறதுக்கும் சாதாரண ஒரு கட்டுண்ட ஆத்மா பேசுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? அது நம்ம பார்ப்போம் இப்போ. Coming. One more. Okay, one. Yeah. வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணர் பேசுவதும் கட்டுண்ட ஆத்மாவும் பேசுவதும் வித்தியாசம் உண்டு. ஓகே, கிருஷ்ணர் பேசுறது வந்து அப்பௌருஷ்யா. பௌதிக உலகில் வாழும் ஜீவன் 4 குறைபாடுகளை கொண்டுள்ளன. பௌதிக உலகில் வாழும் ஜீவன் 4 குறைபாடுகளை கொண்டுள்ளன. அந்த 4 குறைபாடுகள் என்னென்ன? யாராவது சொல்ல முடியுமா? ரஞ்சி மாதாஜி, you know what is the 4 defects of human? இப்போ நாங்க பிள்ளை செய்யலாம். மகாத்மா காந்தி பிள்ளை விட்டு 2 எக்ஸாம்பிள் தந்திருக்கணும். மற்றது எங்கட இருட்டுக்குள்ளேயே we can't see our hands. So எங்கட புலன்களையே எங்களை நம்ப இல்லாது. மாயை illusion. மற்றது நம்மளோட புலன்கள் வந்து பக்குவமானது கிடையாது. The senses are imperfect. So we prone to illusion. மாயைக்கு உட்பட்டவை. அதனால வந்து தவறுகளை செய்வோம். தவறு செய்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? Try to prove that நான் பிளவுடையது என்று. அதை மறைக்கிறது. இப்படிப்பட்ட 4 குறைபாடுகளை கொண்ட ஒரு ஜீவாத்மா எப்படி வந்து ஒரு குற்றமற்ற ஞானம் வழங்க முடியும்? சோ அறிவு இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகளை கொண்ட ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா எப்படி ஒரு குறையில்லா ஒரு அறிவை வழங்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் பேசுறது வந்து ஒரு கிருஷ்ணர் மனிதர் கிடையாது. எல்லாம் நினைப்பாங்க கிருஷ்ணர் பேசினது மனிதன் இல்ல. கிருஷ்ணர் வார்த்தைகள் அப்பௌருஷ்யா. ஏன்னா அது வந்து குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவை. அவன் நிச்சயம் தவறக்கூடியவன், மற்றவர்களையே தன்மை அவனிடம் உண்டு மற்றும் அவனுடைய புலன்கள் பக்குவமற்றவை. இந்த 4 குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய எவராலும் பக்குவமான அறிவை வழங்க இயலாது. வேதங்கள் அத்தகு பக்குவமற்ற நபரால் உருவாக்கப்படவில்லை. வேத ஞானம் ஆதியில் பகவானால் பிரம்மாவின் படைக்கப்பட்ட முழு உயிர்வலியின் இதயத்தினுள் புகுத்தப்பட்டது. பிரம்மா இந்த ஞானத்தை தனது மகன்களுக்கு சீடர்களுக்கும் வழங்கினர். அவர்களின் மூலமாக இது காலங்காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. சோ இப்படிதான் அறிவு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சீட பரம்பரையில் வரக்கூடிய அறிவு. ஓகே, இது வந்து ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி.
இப்ப வந்து பகவான் பூர்ணமானவர் என்பதால் அவரால் கட்டுப்படுத்தப்படும் ஜட இயற்கையின் சட்டங்கள் அவரை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஜீவன்களுக்கு ஜட பொருட்களுக்கும் இயற்கையின் சட்டங்களினாலும் இறுதி நிலையில் பகவானுடைய சக்தி ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Prabhu. டிராப் ஆயிடுச்சு. ஹோஸ்ட் போடல, நான் ரீட் பண்றேன், நீங்க கவனிங்க. விஜய் பிரபு இல்லைன்னா ஹோஸ்ட் பண்ணுங்க பிரபு. இந்த ஈஷோபனிஷத் யஜுர்வேதத்தின் ஒரு பகுதி என்பதால் இதில் பிரபஞ்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றின் உரிமையாளரை பற்றிய தகவல் இருக்கின்றன. I have made you host, Prabhu. Oh, thank you. நான் காட்டு தெரியல, இந்த ஸ்கிரீன் தெரியுதா? Yes, Prabhu. பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் பகவானே உரிமையாளர் எனும் தகவல் பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தில் 7.45 உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கே பாரா மற்றும் அபாரா பிரகிருதிகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இருக்கையின் மூலப்பொருட்கள் அனைத்தும் பகவானுடைய கீழ்நிலை சக்தியான ஜட சக்தியை சார்ந்தவை, அபார பிரகிருதி. உயிர் சக்திகளான ஜீவன்களோ அவருடைய உயர்ந்த சக்திகள் ஆவார், பரா பிரகிருதி. இவ்விரண்டு பிரகிருதிகளும் சக்திகளும் பகவானிடமிருந்து வெளிப்பட்டவை என்றார். இறுதியில் இருப்பவை அனைத்திற்கும் அவரே ஆளுநராவார். சோ இது வந்து நம்ம 7வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். பாரா பிரகிருதி, பரா பிரகிருதி, அதாவது வந்து ஜட பொருட்கள் மற்றும் உயிர்வாளிகள், இது அனைத்தும் வந்து கிருஷ்ணரின் இருக்கக்கூடிய சக்திகள், 2 வகையான சக்திகள். அதை அனைத்தையும் ஆளுநர் யாரு? கிருஷ்ணர். இந்த பிரபஞ்சத்தில் பரா பிரகிருதி அல்லது அபாரா பிரகிருதி வகையில் அல்லாதது எதுவும் இல்லை என்பதால் அனைத்தும் அந்த பரம உயிர்வாளியின் சொத்தாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் போயிடுச்சா? ஆமா பிரபு, ஒன்னும் தெரியாது. கேக்குது பிரபு. டிராப் ஆயிடுச்சு ஸ்கிரீன். ஓகே. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்றாங்கன்னா, பொருளுரையில பிரபுபாத் என்ன எழுதுறாங்கன்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அனைத்து விஷயங்களும் பார்க்கக்கூடிய அசைவு, அசையாதது,
அனைத்து பொருட்களும் இருக்கு விஷயங்களும் கிருஷ்ணருக்கே சொந்தம். அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து 7வது அத்தியாயத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய 2 விஷயம் தான் இந்த உலகத்துல பார்க்கலாம். ஒண்ணு பௌதிகம், இல்லைன்னா ஆன்மீகம். பௌதிகமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த உடல் எல்லாமே பௌதிகம். இது எல்லாமே வந்து அபார சக்தி, ஜட சக்தி. அது கிருஷ்ணர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. 2வது விஷயம் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கணும்னா உணரக்கூடிய விஷயம் அது ஆத்மா. இந்த ஆத்மா வந்து உயர்தர சக்தி. அதுவும் வந்து ஸ்டாப் ஆகுது ஸ்கிரீன் ஷேரிங். 1 second, Prabhu. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுது. No, you lost the host connection. Many thank you very much. Is it? Try now, Prabhu. Okay. இருக்கீங்களா? ஓகே, இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? ஆமா. ஓகே, வெரி குட். பரம உயிர்வாளி ஆகிய பூர்ண புருஷோத்தம பகவான் பூர்ணமான நபர் என்பதால் தம்முடைய பல்வேறு சக்திகளின் மூலமாக எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான பூர்ணமான பக்குவம் அவரிடம் உள்ளது. இந்த பரம உயிர்வாளி நெருப்பிற்கு ஒப்பிட்டார். மேலும் உயராகவும் ஜடமாகவும் இருப்பவை அனைத்தும் அந்த நெருப்பின் வெப்பமாகவும் ஒளியாகவும் ஒப்பிடப்படுகின்றன. நெருப்பு எவ்வாறு வெப்பத்தின் வடிவிலும் ஒளியின் வடிவிலும் சக்தியை பரப்புகிறதோ அவ்வாறே பகவான் தம்முடைய சக்தியை பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்துகிறார். அவர் இவ்வாறாக எல்லாத்திற்கும் இறுதி ஆளுநராகவும் பராமரிப்பாளராகவும் அதிகாரியாகவும் இருக்கின்றார். அவரே எல்லா சக்திகள். There's something wrong. அவர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட செல்வம், வலிமை, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவினை முழுமையாக கொண்டுள்ளார். சோ இங்க வந்து ஒப்பிடுறாங்க எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து எல்லா சக்திகளுக்கும் எப்படி எல்லா இடத்துலயும் பரப்புகிறார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. நெருப்புக்கு வந்து 2 சக்திகள் உள்ளன. ஒன்று ஒளி, இன்னொன்று வெப்பம். சூரியன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சூரியன் ஒரு இடத்தில் சீட்டு இருக்கிறது. ஆனால் சூரியன் ஒளியும் சூரியன் வெப்பமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றன. அதுபோல் கிருஷ்ணர் வந்து 2 சக்திகள் உள்ளது. ஜடசக்தி, உயிர்வாளி என்ற சக்தி. இது 2ம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்றன. ஆனா கிருஷ்ணர் தான் அதோட கண்ட்ரோலர். எனவே பகவானை தவிர வேறு எவரும் எதற்கும் உரிமையாளர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். நம்ம வந்து எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றாங்கன்னா, அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது. உரிமையாளர் யாரு? கிருஷ்ணர். அவனுடைய பங்கு என்று பகவானால் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளவற்றை மட்டுமே அவன் ஏற்க வேண்டும்.
வராங்க. உதாரணமாக இங்க இந்த இந்த உதாரணம் இந்த உதாரணத்தை இந்த எக்ஸாம்பிள பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள். உதாரணமாக பசு பாலை வழங்கும் போதிலும் அக்கது அந்த பாலை பருகுவதில்லை, அது புல்லையும் வைக்கோலையும் உண்கின்றது, அதன் பால் மனிதருக்கான உணவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, இது பகவானின் ஏற்பாடாகும். இதனால் நாம் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட பொருட்களை மட்டும் ஏற்பதில் திருப்தி அடைய வேண்டும். மேலும் நாம் பெற்றுள்ள பொருட்கள் யாவும் உண்மையில் யாருக்கு சொந்தமானவை என்பதை எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இங்க ஒரு உதாரணம், பசுமாடு. பசுமாடு பாலை வழங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. Okay. Why it's dropping, Mataji? Why? What is the reason? Is it my signal is weak or? Yeah, maybe your signal only, Prabhu. Connect to Wi-Fi. Sorry about that. I don't know the reason. It's okay. Because once I make you the host, you are host, I am co-host. So no other reason. இங்க ஒரு உதாரணம் தராங்க. அதுல இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா. ஓகே. இங்க ஒரு உதாரணம் தராங்க. பசு பாலை வழங்க போதிலும் அக்கது அந்த பாலை பருவதில்லை, அது புல்லையும் வைக்கோலையும் உண்கிறது, அதன் பால் மனிதர்களுக்கான உணவாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது, இது பகவானின் ஏற்பாடாகும். இங்க ஒரு சிஸ்டம் ஒண்ணு. கிருஷ்ணர் பசு பால் தருது, ஆனா அந்த பசு என்ன சாப்பிடுது? புல்ல சாப்பிடுது, வைக்கோலை சாப்பிடுது. புல்லையும் வைக்கோலையும் சாப்பிட்டு பால் தருது. ஆனா அந்த பால் பசு சாப்பிடுது இல்லை. பால் நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டாதான் நம்ம சக்தியா நம்ம உயிர் வாழ முடியும். இது பகவான். இதனால் நாம் நமக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பொருட்களை மட்டும் ஏற்பதில் திருப்தி அடைய வேண்டும். மேலும் நாம் பெற்றுள்ள பொருட்கள் யாவும் உண்மையில் யாருக்கு சொந்தமானவை என்பதையும் எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொருளை அக்செப்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்க பொருளை யார் உண்மையான சொந்தமானது, யார் உண்மையான எஜமான் அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வசிப்பிடத்தை உதாரணமாக பாருங்கள். அது மணல், மரம், கல், இரும்பு, சிமெண்ட் மற்றும் இதர பௌதீக பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. வீடு சொல்றாங்க. ஈஷோபனிஷத்தின் பார்வையிலிருந்து சிந்தித்தால் இந்த கட்டுமான பொருட்களின் எதையும் நம்மால் சுயமாக உற்பத்தி செய்ய முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். கரெக்ட். கல்லோ மண்ணோ நம்ம வீடு உருவாக்கலாம், ஆனா அந்த வீடை உருவாக்குறதுக்கான பொருட்கள், மினரல்ஸ், இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட உலோகங்கள், மணல், மரம், கல், இரும்பு, சிமெண்ட், இதெல்லாம் நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. அப்பொருட்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்முடைய உழைப்பை கொண்டு அவற்றை வெவ்வேறு வடிவில் மாற்ற மட்டுமே நம்மால் முடியும். ஒரு பொருளை உருவாக்குவதற்கான உழைப்பாளி ஒருவன் கடினமாக உழைத்தான் என்பதற்காக அவன் அதற்கு தன்னை உரிமையாளவனாக சொந்தம் கொண்டாட முடியாது. பார்த்தீங்களா? ஒரு பொருளை உருவாக்குவதற்கான உழைப்பாளி ஒருவன் கடினமாக உழைத்தான் என்பதற்காக அவன் அதற்கு தன்னை உரிமையாளனாக சொந்தம் கொண்டாட முடியாது. அப்ப நம்மளோட கோட்டா என்ன? ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன? நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன? இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், மாடு பத்தி பார்த்தோம் இல்லையா? பால் தான் எங்கட ஒதுக்கப்பட்ட. அந்த மாடோட கோட்டா என்ன? புல்லு. அது சாப்பிடுது. அதுக்கான பங்கு அது பால்.
அது வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு மாடு வந்து வேற ஏதாவது சாப்பிட்டு அப்படிலாம் பார்த்தது இல்ல. அதுக்கு என்ன கோட்டாவோ அது. சோ நம்மளோட பங்கு என்ன? நம்மளோட ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன? பால், ம். மில்க், பசுப்பால். சரி, That's சரி. our ஓகே. அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. நம்மளோட பங்கு என்ன? ஒரு மாடோட பங்கு பார்த்தோம். இந்த ஈஷாவாஸ்யம் பிரின்சிபல்ல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து அனைத்து ஜீவராசிகள் மனிதர்களுக்கு தவிர அனைத்து ஜீவராசிகளும் கரெக்ட்டா இந்த ஈசாவாஸ்யம் பிரின்சிபல ஃபாலோ பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அரிசி மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரிசி மூட்டை வந்து ஒரு ரோட்ல விழுந்தது. அப்ப அந்த பறவைகள் வந்து என்ன பண்ணும்? அது எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஒரு எலி வந்ததுன்னா எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு போயிடும். ஒரு எறும்பு வந்ததுன்னா எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போயிடும். இதே ஒரு மனுஷன் வந்தானா என்ன பண்ணுவான்? மூட்டையை எடுத்து மூட்டையை தூக்கி கொண்டு போடுவான். மூட்டையே எடுத்துட்டு போயிடும். நமக்கு திருப்தி வராது. எவ்வளவுதான் செய்தாலும் திருப்தி என்றது கம்மி. சோ நம்மளோட கோட்டா என்ன? மனிதனா இருக்கும் பொழுது அதோட பங்கு என்ன? கிருஷ்ணர் ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன? நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பங்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கட உழைப்பு. உழைப்பு. ஓகே. உழைப்புனா நம்ம வேலை செய்யணும். ஓகே. மேற்கொண்டு நம்ம ரீட் பண்ணலாம். நவீன சமுதாயத்தில் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில் எப்பொழுதும் மிகப்பெரிய பிரச்சனை நிலவுகிறது. ஓகே. தொழில் சொன்னீங்களா, உழைப்பு. நவீன சமுதாயத்தில் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில் எப்பொழுதும் மிகப்பெரிய பிரச்சனை நிலவுகிறது. இந்த பிரச்சனை உலகளாவிய வடிவத்தை ஏற்றுள்ளதால் உலகம் அபாயத்தில் உள்ளது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்கின்றனர். பூனைகளையும் நாய்களையும் போல சீறுகின்றனர். ஸ்ரீ ஈஷோபனிஷத்தினால் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் அறிவுரை வழங்க முடியாது. ஸ்ரீ ஈஷோபனிஷத் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் அறிவுரை வழங்க முடியாது. ஆயினும் இதனால் கடவுள்களின் செய்திகளை உண்மையான ஆச்சாரியர்களின் மூலமாக மனிதனுக்கு வழங்க முடியும். மனித இனம் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் வேத அறிவை ஏற்றுக்கொண்டு பௌதிக சொத்துக்களுக்காக சண்டையிடக் கூடாது. பகவானின் கருணையினால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். இயற்கை வளங்கள் முழுவதும் பகவானுடைய சொத்தாக இருக்க பட்சத்தில் பொது உடைமைவாதிகள், முதலாளிகள் அல்லது எந்த ஒரு பிரிவினரும் அவற்றிற்கு உரிமை கொண்டாடினால் அத்தகு சமுதாயத்தில் அமைதிக்கு வாய்ப்பில்லை. முதலாளிகளால் அரசியல் சூழ்ச்சிகளை கொண்டு பொது உடைமைவாதிகளை அடக்க முடியாது. பொது உடைமைவாதிகளாலும் திருட்டப்பட்ட உணர்விற்காக சண்டையிட்டு முதலாளிகளை தோற்கடிக்க முடியாது. திருடப்பட்ட பரமபுருஷ பகவானே உரிமையாளர் என்பதை அவர்கள் அங்கீகரிக்காவிடில் தங்களுடையவை என்றும் அவர்களால் உரிமை கோரப்படும் எல்லா சொத்துகளும் திருட்டுப்பட்டவையே. இதன் விளைவாக அவர்கள் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்படுபவர். அணு ஆயுதங்கள் பொது உடைமைவாதிகளிலும் கையிலும் உள்ளன, முதலாளிகளின் கையிலும் உள்ளன. முழுமுதற் கடவுளின் சொத்துரிமைகளை அவர்கள் இருவரும்
இந்த ஆயுதங்கள் இறுதியில் ஒரு தரப்பினரையும் அழிக்கப் போவது உறுதி. எனவே தங்களை பாதுகாப்பதற்காக உலகிற்கு அமைதியை வரவழைப்பதற்காகவும் இரு தரப்பினரும் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். இது ஒரு நல்ல பேராகிராஃப். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் பிரச்சனை, சண்டையிடுவது, நாய்களும் பூனைகளையும் போல சண்டையிடுகின்றன. ஆனா ஈஷோபனிஷத் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அறிவுரை வழங்க முடியாது. ஸோ இங்க வந்து இந்த சமுதாயத்தில் பல விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து முதலாளி வர்க்கம். முதலாளி வர்க்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்தது வந்து பொது உடைமைவாதிகள். பொது உடைமைவாதிகள் எப்படின்னா, இல்ல தனிப்பட்ட மனிதன் எதுக்கு சந்தோஷமா இருக்கணும், சமுதாயம்னா அந்த மாநிலம் ஸ்டேட் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். கம்யூனிஸ்ட். ஸோ கேபிட்டலிஸ்ட், கம்யூனிஸ்ட் ரெண்டு தரப்பினருக்கும் எல்லா வாட்டியும் ஃபைட்டு. கேபிட்டலிஸ்ட் என்ன சொல்றான், இல்ல எப்படி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்காது, நான் உழைச்சா நான் சந்தோஷமா அனுபவிக்கணும். கம்யூனிஸ்ட் என்ன சொல்றான், இல்ல எல்லாமே வந்து சமமா பிரிக்கணும், அது எப்படி நீ மட்டும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த கேபிட்டலிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒரு உதாரணம். ஒரு பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோட்ல பணம் இருக்கு, அந்த பணத்தை நம்ம எடுக்கிறோம், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கேபிட்டலிஸ்ட். எனக்கு கிடைச்சது, நான் அனுபவிக்க போறேன். அதே பணத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறோம், இல்ல ஸ்டேட் கிட்ட ஒப்படைக்கிறோம், அவங்க வந்து அதை அனுபவிக்கிறாங்க. அப்ப அது வந்து கம்யூனிஸ்டா மாதிரி. உண்மையில அப்ப உண்மையான ஹெல்ப் என்ன, அந்த பணம் எடுக்கும் பொழுது அது யாருக்கு சொந்தமானது, அதை விசாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்குறது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட், கேபிட்டலிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயற்கை வந்து அவங்கள தண்டிக்க போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்துல என்ன கோட்டா, நம்ம முன்னாடி பார்த்தோம் எப்படி வந்து ஒரு பசு வந்து கொடுக்கின்ற அந்த புல்லை எடுத்தாலும் பால் வந்து தருகிறது. ஸோ எதை கேள்வி இருக்கா, நம்ம டிஸ்கஸ் பண்ணல? Sorry, Prabhu. So, what end of the day, what we are saying, what is our quota? அதுதான் உங்களுக்கு கேள்வி. நீங்க இந்த ஒரு வாரம் வந்து அந்த மந்திரத்தை படிச்சுட்டு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க அடுத்த வாரம். நான் சொல்ல. ஓகே பிரபு, ஓகே. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நானே சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும். ஓகே, நீங்க அந்த படிங்க, அது படிச்சீங்கன்னா, அந்த நம்ம என்ன படிச்சோமோ அது படிச்சீங்கன்னா, அங்கேயும் பிரபுபாத் வந்து தரமாட்டா டைரக்டா நீ இதுதான் பண்ணும் அப்படின்னு. ஆனா ஒரு சட்டிலா இருக்கும், யோசிக்கணும். நம்மளோட கோட்டா என்ன, நான் கேபிட்டலிஸ்டா இருந்தா அது பிரச்சனை, கம்யூனிஸ்டா இருந்தா பிரச்சனை, சுயநலவாதியா இருந்தா பிரச்சனை, நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு சட்டிலா அங்க பிரபுபாத் கொடுத்துருக்காரு. முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், நீங்க இன்வோகேஷன் போது நான் கொஞ்சம் ஸ்லைட்டா டச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கோட்டா என்ன, நம்மளோட ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன. ஸோ அதை வந்து நீங்க படிக்கணும். அந்த மந்திராவனை படிங்க, படிச்சுட்டு நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்க ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன, மனிதர்களின் ஒதுக்கப்பட்ட பங்கு என்ன. இதுதான் உங்களோட கேள்வி, இதுதான் உங்களோட அசைன்மெண்ட். நீங்க மந்திராவன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். வேற ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? பிரச்சனை என்னண்டா பிரபு, அவர் தேவைக்கு அதிகமா கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அதிகமா கொடுத்துட்டாலும் அது எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி நம்ம அப்ப பங்கு எவ்வளவு தெரியாதான். அது எப்படி வந்து நம்ம வந்து அதான் கிருஷ்ணர் அந்த நம்ம பார்த்தோமே, அதாவது வந்து ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ஓகே, அது நம்ம அக்செப்ட், ஓகே அது எனக்கு கிடைக்கல, கிடைச்ச விஷயத்தையும் நம்ம உணரணும். இதை வந்து கிருஷ்ணர் ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன். இந்த உடலை வந்து நம்மளுக்கு கையில இப்ப இருக்கு, அது கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், அதை பொறுத்து அந்த பங்கை நம்ம வந்து கரெக்டா சீரா பயன்படுத்துறோமா, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த ஈஷாவாசியம் பிரின்சிபல்.
நீங்க தொண்டு செய்யும். யோசிச்சுங்க அந்த உடலை வச்சு எப்படி பண்ணலாம், அது வந்து அதை வச்சு நம்ம வந்து அது நம்மளோட பங்கா மாறும். ஸோ நம்ம வந்து இதை நம்ம யோசிங்க, நம்மளோட பங்கு என்ன, நம்ம கோட்டா என்ன. ஏன்னா வந்து பகவான் வந்து முழுமையானது, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. பகவான் வந்து இந்த உலகத்தையும் படைச்சிருக்காரு, அதுவும் வந்து முழுமையானது. ஸோ என்னோட பங்கு என்ன, எனக்கு என்ன கொடுக்குறாரு பகவான், இல்ல கொடுத்தாருன்னா அது என்ன பண்றது. ஸோ அதை பத்தி யோசிங்க. நீங்க அந்த மந்த்ரா 1 படிங்க. படிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Yes, Prabhu. Thank you. ஓகே பிரபு, நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. God bless you, Prabhupada. Hare Krishna, Prabhu. Isha Hare Pani. Krishna. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Sachin, Hare Krishna. Thank you.